Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 19th March 2026. The first article related to the WTO. WTO ministerial conference. 14th ministerial conference. It is going to happen in Cameroon. ஆஃப்ரிக்காவில் அந்த மீட்டிங் நடக்கிறதுனால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி WTO என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ WTO நீட் டு தேர் இஸ் அ டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. ரொம்ப நாளாகவே இஷ்யூஸில் இருக்குது. அப்பலேட் பாடின்னு ஒன்று இருக்குது. அப்பலேட் பாடி. இந்த அப்பலேட் பாடியில் தெர் இஸ் அன் இஷ்யூ ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ அதில் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணப்படணும், அதை ரிசால்வ் பண்ணணும், சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கணும், பேலன்ஸாக அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஆத்தரோட விளக்கமாக இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் தி WTO. WTO பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஸ்டார்டட் அஸ் 1944 பிரிட்டன் உட்ஸ் ஸ்டேட்ஸில் இட் ஸ்டார்டட். கேட் அப்படின்னு பேர், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ஆன் டாரிஃப். அதுக்கு பிறகு தெர் இஸ் நோ சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர் இல்லை, ப்ளஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் கிடையாது. அப்படின்றனால 1986 வி ஸ்டார்டட் உருகுவே ரவுண்ட். உருகுவே ரவுண்ட்லேருந்து இட் வென்ட் டு 1994 த டங்கல் டிராஃப்ட் கிரியேட்டட் பை தி டங்கல் இஸ் அ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO. ஸோ அதிலிருந்து 1994 WTO அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஒரிஜினேட்டர் 1995 Jan 1 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்ட் 1995. சரியா? ஸோ 1994 அந்த டிராஃப்ட் வந்து சைன் பண்ணப்படுது. 1995 Jan 1 WTO அப்படின்ற ஆர்கனைசேஷன் உருவாகுது. ஸோ ட்ரேட் இருக்குது, கூட்ஸ் இருக்குது, சர்வீசஸ் ஆட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஆடட், ப்ளஸ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியும் ஆட் ஆகுது. இந்த WTO பொறுத்த வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகிறது ரெண்டு முக்கியமான பாடி. தட் இஸ் மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ், மினிஸ்டீரியல் பாடி. இட் வில் மீட் எவ்ரி 2 years. இது 14வது மீட்டிங்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின வாட்டி தான் மீட் பண்ணாங்க, 13வது மீட்டிங். இப்போ அதுக்கு பிறகு அடுத்த மீட்டிங் நடக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இட்ஸ் நாட் ஹெடட் பை தி கவர்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நம்ம சைட்லேருந்து பியூஷ் கோயல் கலந்துப்பார் அந்த மீட்டிங்கில். ஸோ நம்ம சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் அ ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. எவ்ரி 2 years இட் வில் மீட். அதுக்கு பிறகு தெர் இஸ் அ டே டு டே ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு பாடி இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ஜெனரல் பாடி ஆர் ஜெனரல் கவுன்சில். இது வந்து டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கக்கூடியது. ஸோ ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பண்ணுவாங்க வேர்ல்டு கண்ட்ரிஸோடது. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸே வந்து பார்ப்பாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி எடுக்கக்கூடியது முடிவுகள். அப்புறம் கேட்டு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட், அப்புறம் சர்வீசஸ், அப்புறம் ட்ரிப்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்து இவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. தென் கோல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ட்ரேட் பேரியர்ஸை வந்து குறைக்கிறது. தட் இஸ் நான் டேரிஃப் பேரியர்ஸ் அண்ட் டேரிஃப் பேரியர்ஸை வந்து குறைக்கிறதுக்காக எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஈக்குவல் காம்படிஷன் அலோவ் பண்ணணும். பொருட்கள் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறது, அதை எல்லாமே தடை பண்ணுறது தான் ஈக்குவல் ஃபேர் ட்ரேட், ஃபேர் அண்ட் ஈக்விட்டி நீட்ஸ் டு பி ஃபாலோட் இன் திஸ் WTO அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ DSP தட் இஸ் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி வாஸ் ஆல்சோ கிரியேட்டட், நான் சொன்ன மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது 2 கண்ட்ரிஸுக்கு, இப்போ US வந்து நிறைய வாட்டி இந்தியா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. we are giving subsidies. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக சப்சிடி கொடுக்குறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது 2 கண்ட்ரீஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை பேச்சுவார்த்தை பண்ணி மியூச்சுவல் கன்சல்டேஷன் அலோவ் பண்ணுற 60 days வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் கன்சல்டேஷன் நடக்கும். அந்த கன்சல்டேஷன்ஸில் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா there will be a panel formed. Panel formations இருக்கும். அந்த panel will be discuss this matter for within 45 days they need to submit the report. 60 days இதை ஷார்ட் அவுட் பண்ணணும். இதை ஷார்ட் அவுட் பண்ணுற ஒரு முடிவு சொல்லணும்.
சப்போஸ் அந்த முடிவு வரல அப்படின்றப்போ there will be a 7-member body, appellate body. Appellate body will be there. The appellate bodyல நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். The appellate body will consist of judges. இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் வரக்கூடிய தீர்ப்புகளை அவங்க ஏற்றுக்கலை. இப்போது யூஎஸ் மேலே டேரிஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க, இல்லை இந்தியா மேலே விலக்க சொல்லியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 20 days, 20 days அதை பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி பண்ணலை, நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா தென் த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, தட் இஸ் அப்பலேட் பாடி கேன் மேக், அப்பலேட்னா அப்பலேட் போனதுக்கு பிறகு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியிலே முடிஞ்சிருச்சுன்னா ஓவர். ஸோ டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி தே கேன் கிவ் டைம், அவங்க இனிஷியேட் பண்ணுற டைம், இந்த 20 நாளில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா தே கேன் டெல் த கண்ட்ரி. ஸோ தே ஒன்ட் டேக் எனி இஷ்யூஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அரெஸ்ட்டு இல்லை ட்ரேடே பண்ணக்கூடாது, இந்தியா கிட்ட யாரும் பொருள் வாங்கக்கூடாது, அப்படி கிடையாது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, இப்போ யூஎஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் கிட்ட ரீட்டாலியேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தென் ஒன்லி யூஎஸ் கேன் புட் டேரிஃப்ஸ் ஆக்சுவலி. ஆனால் யூஎஸ் சும்மாவே டேரிஃப் போடுறாங்க நம்ம மேலே. ஆக்சுவலாக டேரிஃப் ப்ரொசீஜர் அப்படி தான். ஆனால் யூஎஸ் வந்து WTOல தே ஹேவிங் ஸோ மச் ஆஃப் பவர், வீட்டோ பவர் இருக்குது. அதனால் தே யூஸிங் இட் எகெயின்ஸ்ட் அஸ். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொவர்னிட்டி இஷ்யூ. ஸோ அக்ரிமெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வரும்போது நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம், ரொம்ப நம்ம வந்து, ஆனால் we are forced to sign. அதில் வந்து சொவர்னிட்டி அஃபெக்ட் ஆச்சு. அப்பலேட் கிரைசிஸ் கிட்டத்தட்ட 2019 இங்கே ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணலை. ட்ரம்போட போன ஆட்சியில் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது அமெரிக்கா சாங்ஷன் அப்ரூவல் கொடுக்கல. அட் த சேம் டைம் ஜோ பைடன் வந்த அப்புறம் பண்ணலை, இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கார், அப்பவும் பண்ணப்படலை. ஸோ கிட்டத்தட்ட 2019 அது வேக்கன்சியில் இருக்குது. தென் இந்தியாவுக்கும் WTOட கேசஸ் இருந்தால் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் பேன், நம்ம பொருட்கள் மேலே அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பேன் இது பண்ணாங்க. அது மாதிரி நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது. ஸோ தே வென்ட் டு கோர்ட் அண்ட் பட் அவங்களுக்கு தான் அது ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி சோலார் பேனல்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு அதிகமாக வருது. அதுக்கு வந்து நமக்கு டெக்னிக்கல் பேரியர்ஸ் மூலமாக அதை தடை பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கும் அவங்களுக்கு ஃபேவரிங்காக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ வி இம்போஸ்ட் மறைமுக குவாலிட்டி, தட் இஸ் ISO ஸ்டாண்டர்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ISO ஸ்டாண்டர்ட், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்க, அதன் அடிப்படையில் தான் பண்ணப்படணும். இல்லைன்னா அப்படி இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது. ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம இன்றைக்கி தடை பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் வந்து கொடுக்குறது நம்ம கொடுத்துருந்தோம் டைரெக்டாக, அதுக்கும் தடை போட்டாங்க. ஸோ வி இன்ட்ரடியூஸ்ட் a new one that is called as RODTEP, that is remission of duties. அப்படின்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா எக்ஸ்போர்ட்டுக்கு, அந்த டேக்ஸுக்கு நம்ம இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம், டேக்ஸை வந்து திருப்பி கொடுக்குறோம், ரெமிஷன் பண்ணுறோம். ஸோ அது ஈக்குவலன் டு த சப்சிடி அப்படி நம்ம கணக்கு வச்சுருக்கோம். அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அந்த டேக்ஸை வந்து நம்ம ரெமிஷன் பண்ணுறோம் முதல்ல பே பண்ணதை. ஸோ தே வில் கெட் தி RODTEP லேட்டர். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் சப்சிடிக்கு ஈக்குவலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம், மறைமுகமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் எவ்ரி ஒன் நோஸ் தட். ஆனால் டைரெக்டாக சப்சிடி கொடுக்கறது நமக்கு தடை பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் பிரச்சனை இருக்குது, நம்ம மானியமாக ஃபுட்டு கொடுக்குறத வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட் WTO. நீங்கள் படிக்க வேண்டிய WTO படிச்சுக்கோங்க. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி இஸ் கரண்ட் கண்டென்ஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி PM போஷான் ஸ்கீம். அதில் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஆல்ரெடி இருந்த மிட் டே மீல் ஸ்கீம் தான், மிட் டே மீல் ஸ்கீம் தான் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சக்ஸஸ் ஸ்கீம். பீப்புள் நோ. மதிய உணவு திட்டம் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால், அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பால்வட்டிக்கா தட் இஸ் ப்ரைமரி கேட்டகரி. பால்வட்டிக்கானா சின்ன குழந்தைங்களுக்குள்ளது ப்ரைமரி. அதுக்கு பிறகு 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து 8th வரைக்கும் we are providing மிட் டே மீல்.
ஒன் குக்டு ஹாட் மீல், குக்டு ஹாட் மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லி ஸ்கூல் டேஸில். அப்போது 6லேருந்து 8 வரைக்கும். இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா 10th பீப்புள் 12th பீப்புள் தே வில் கோ ஃபார் பப்ளிக் எக்ஸாம்ஸ். அப்போ அவங்க நியூட்ரிஷியஸாக இருக்கணும், ஃபுட்டு ப்ராப்ளத்தினால அவங்க விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ளஸ் இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுனா என்ஹான்ஸ் நியூட்ரிஷன்ஸ். இன்றைக்கி உணவு இல்லாமல் படிக்க போகாமல் தடை பண்ணுறது, உணவுக்காக பள்ளிக்கு விடக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த அனுபவங்களை பார்த்துருக்கோம். நார்த் இந்தியாவில் இந்த உணவுக்காக பேரண்ட்ஸுக்கும் சில டைமில் அந்த பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறதும் இருக்குது, மீதி வரக்கூடிய உணவுகள் எல்லாம். அதனால் நிறைய கிராமங்களில் இது பாவர்ட்டி தடை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சு. நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே மதிய உணவு சாப்பிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஸோ பார்லமெண்ட்ரி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு போகணும். ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி லைட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்லிட்டேன். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, அயர்ன் பற்றாக்குறை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை. அடோலசன்ட் நியூட்ரிஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை அதை ரெக்கமெண்ட் பண்ணி, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், 60:40. தென் சோலார் எனர்ஜி ஆஃப் இந்தியா. ஸோ சோலார் எனர்ஜி சைனாலேருந்து வரக்கூடியது. சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ வேஃபர்ஸ், சோலார் வேஃபர்ஸ், அப்புறம் இன்காட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். வேஃபர்ஸ் அண்ட் இன்காட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம் டாக்ஸஸ் மூலமாக. சோலார் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3% லேண்டை நம்ம சோலார் பேனல்ஸ் மூலமாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக we can produce 748 gigawatt-க்கான எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஆனால் நம்ம லெஸ் தேன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5000லேருந்து 5000 ட்ரில்லியன் கிலோவாட்டுக்கான பெர் ஹவருக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸில் உருவாக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் 5th ஃபோட்டோவோல்டிக் எனர்ஜி ஜென்ரேஷன்ஸில் இந்தியா இட்ஸ் அ பார்ட். 100 gigawatt டார்கெட் நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் சோலார் ஃபோட்டோவோல்டிக் Jan 31st 2025. நம்மளோட டார்கெட் 2030 போட்டிருந்தோம், அது வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. 47% ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி இந்தியாவோட ப்ரொடக்ஷனில். 500 gigawatt ரினியூவபிள் எனர்ஜி நம்ம டார்கெட் 2030 வச்சுருக்கோம். அதில் ஆல்ரெடி 100 gigawatt நம்ம வந்து அச்சீவ் பண்ணியாச்சு ஃப்ரம் தி சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ். சோலார் எனர்ஜியை பொறுத்தவரை 2 கேட்டகரி இருக்குது, இன்டைரக்ட், டைரக்ட். டைரக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் செமிகண்டக்டர்ஸ் மூலமாக லைட் எனர்ஜியை லைக் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபோட்டான்ஸ் டிடெக்ட் பண்ணி செமிகண்டக்டர்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது. அது மாதிரி இன்டைரக்ட் எடுத்திங்கன்னா சூடு தண்ணிகளை உருவாக்குறது. ஸோ மிரர்ஸை வச்சு அரப் கண்ட்ரீஸ்லலாம் பண்ணுவாங்க. ஹீட்டை வந்து ஒரு டவருக்கு அப்படியே மிரரை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டவரில் வாட்டர் வச்சு ஹீட் பண்ணி அதை நீராவியாக மாற்றி டர்பைனை ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் மஸ்ட். எதனால இந்தியாவுக்கு தேவைன்னா, இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி இன் த வேர்ல்டு. அப்போது நம்ம கோல் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அதை மாற்றி க்ரீன் எனர்ஜி, அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸாக நம்ம மாற முடியும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகப்படுத்த முடியும். இந்தியா வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி, ஸோ வி கேன் யூட்டிலைஸ் இட். அது மாதிரி சில இடங்களில் பெண்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. லிட்டில் ரான் ஆஃப் கட்சில் உமன் சால்ட் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த தண்ணியை பம்பிங் பண்ணி விடுறது, அது சால்ட் ஃபார்ம்ஸுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பம்பிங் பண்ணி விடுறதுக்கு அதுக்கு வந்து சோலார் பவர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அட்வான்டேஜஸ் வந்து நம்ம க்ரீன் எனர்ஜி அச்சீவ் பண்ண முடியும். 2070 we can go for net neutral. இதுக்கு எல்லாமே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் வித் இந்தியாவோட சைல்டு மொர்டாலிட்டி ரேட் வந்து ப்ரோக்ரஸிங்கில் இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்றது, ரெடியூசிங். வி ஹேவிங் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற NRHM ஸ்கீம். இது ஒரு நாளில் வரல. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ஸ் மூலமாக, ICDS ஸ்கீம் மூலமாக, யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலமாக 12 வியாதிகளுக்கான டிசீஸுக்கான வேக்சினேஷன் இன்னைக்கு நம்ம
குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பாலிசி கவர்மெண்ட் போட்ட இனிஷியேஷனால இன்றைக்கி மொர்டாலிட்டி ரேட் கம்மியாகுது. வேர்ல்டு லெவலில் ஒரு வருஷத்தில் 4.9 மில்லியன் குழந்தைங்க வந்து பிஃபோர் 5 இயர்ஸில் இறந்து போகிறாங்க நியூ பார்ன். அதில் நியூ பார்ன் மட்டும் 2.3 மில்லியன், மோர் தேன் 50% சின்ஸ் 2000. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியோநேட்டல் மெர்டாலிட்டி ரேட் வந்து 1990 57 குழந்தைங்க 1000 குழந்தைங்கள இறந்தாங்க. நியோநேட்டல் அப்படின்னா பிறக்கக்கூடிய டைமில் இறக்கக்கூடியது, குழந்தை பிறந்தோடனே இறக்குறது வித்தின் 1 or 2 days. அதை இன்றைக்கி 17 குறைச்சிருக்கோம் 1000 2024. அண்டர் 5 இன்ஃபென்ட் மெர்டாலிட்டி ரேட்டுன்னு பேர். அது வந்து 1990 we had 127 children per 1000 birth. லைவ் பர்த்தில் 5 வயசு தாண்டாமத்த குழந்தைங்க 127 குழந்தைங்க இந்தியாவில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2024 இட் ரெடியூஸ் டு 27,000 சில்ட்ரனுக்கு. ஸோ தட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் தி ப்ராஜெக்டில் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ அது இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமெல்லாம் வரும்போது குழந்தைங்க இன்றைக்குள்ள குழந்தைங்க நாளைக்கு பேரண்ட்ஸாக மாறுவாங்க. அப்போ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் அபவுட் தி ஜிலிட்டின். ஸோ யூ பீப்புள் நோ தட், ரைட்? ஸோ பட்ஜெட் வந்து டிமாண்ட், ஓட்டிங் அண்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இந்த கிராண்ட்ஸ், ஓட்டிங் அண்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூ பீப்புள் நோ தட் 26 days முடிக்கணும். ஆனால் டிமாண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணி முடிக்கல அப்படின்னா தே வில் புட் இட் ஃபார் ஹோல் ஓட்டிங் டோட்டல் டிமாண்ட்ஸையும். தட் இஸ் கால்ட் ஜிலிட்டின் அப்படின்னு ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் அ டேர்ம் இட் ஹேப்பனிங் நவ் இன் தி பார்லமெண்ட். பட்ஜெட் ஓட்டிங், இந்த ஓட்டிங் அண்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் எங்கே நடக்கும்? இன் போத் ஹவுசஸ், தென் ஒன்லி இன் லோக்சபா. சரியா? அதுக்கு பிறகு மணி பில், there is 2 money bills, that is finance bill and appropriation bill first pass பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு finance bill will be passed, then the budget will be over. So that's about the articles. Now we will move on to the MCQs. Question number 1. So National Biodiversity Authority consider the following statements. Statement number 1, it was established to implement the provisions of Biological Diversity Act 2002. Statement number 2, it has an authority to issue approvals for access to genetic resources for commercial utilization by both Indian and foreign entities. Statement number 3, a significant portion of the funds mobilized by NBA has been distributed to the local communities and farmers. How many of these statements are correct? Options are only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 2, with reference to the atomic clocks in satellite navigation, consider the following statements. Statement number 1, these clocks measure time based on vibrations of atoms, typically using rubidium or cesium. Statement number 2, in navigation, even a tiny error in time measurement can lead to significant error in determining ground location. Which of the above statements these are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, with reference to the carbon farming, consider the following statements. Statement number 1, carbon farming enhances carbon sequestration by storing carbon in soil organic matter and plant biomass. Statement number 2, practices like conservation, tillage and agroforestry increase carbon loss from soil due to disturbance. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, consider the following statements regarding the Nagoya Protocol. Statement number 1, it is legally binding framework that requires users of genetic resources to obtain prior informed consent from the provider country. Statement number 2, the protocol primarily aims to prevent the commercialization of traditional knowledge by indigenous community. Which one of the following are correct in respect of the above statement? Options are A, both statement 1 and statement 2 are correct, and statement 2 is the correct explanation for statement 1. B, both statement 1 and statement 2 are correct, and statement 2 is not correct explanation for statement 1. C, statement 1 is correct but statement 2 is incorrect. D, statement 1 is incorrect but statement 2 is correct. So that's all about the MCQ. Now we will see the answers for the previous.
Question number 1 answer is C. Question number 2 answer is only 2B. Question number 3 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.